ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு 37 நாள் தான் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று போட்ட வீடியோலேருந்து நேற்றுலேருந்து நான் ஒரு முடிவெடுத்தேன். டெய்லி இதை பற்றி பேசலாம். ஏன்னா எக்ஸாம் டேட் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் வந்து நிறைய மக்கள் மனசில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரிஸோடைய மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னா, எக்ஸாம் டேட் எப்போ வேணாலும் வரட்டும், ஓகேவா? யாராலுமே சொல்ல முடியாது எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. டிஎன்இபி போர்மே பார்த்தீங்கன்னா உத்தேசிக்கப்பட்ட தேதி தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இந்த தேதியை பற்றி பேசியே நம்ம குழம்ப தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, எப்படினாலுமே எக்ஸாம் வைக்கத்தான் போகிறாங்க, வரத்தான் போகுது. ஸோ அப்படி எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான கண்டென்ட் அதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி எஃபெக்டிவாக வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். ஒருத்தங்க வந்துட்டு இப்போ கீழே நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் நியூ கமராக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டோட வீடியோஸ் எல்லாமே பாருங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து பார்க்குறாரு, வீடியோ பார்த்துட்டு நோட்ஸை ஃபுல்லாகவே எடுக்கிறாரு, ஓகேங்களா? ஒரு 1 மந்த் உட்காந்து 75 வீடியோ லெக்சர்ஸுமே பார்க்குறாரு, ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. என்னுடைய செஷன் ஃபுல்லாமே அப்படி தான் இருக்கும். கான்செப்ட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கேட் ப்ராப்ளம்ஸ் போட்டு என்ன செஞ்சிருப்போம்னா அந்த கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அவர் வந்து படிக்கும்போது வந்து எல்லா சமயமே சால்வ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பவர் சிஸ்டம்ஸ் படிக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பாரு. ஸோ பவர் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஃப்ளோ நடத்திருக்கேன், ஃபால்ட் அனாலிசிஸ் நடத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்க்குறாரு. ஒரு மாதம் ஃபுல்லாக உட்காந்து என்ன செய்றாரு அப்படின்னா அதையும் என்ன செய்யலாம், நோட்டில் எழுதுறாரு. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் பார்க்குறாரு. அதை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு மாதம் உட்காந்து என்ன செய்யலாம், நோட்டில் ஃபுல்லாகவே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சர்க்யூட் தியரி பார்க்குறாரு, அதையுமே நோட்டில் எழுதுறாரு, ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்புறம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்க்குறாரு, அதையுமே பார்க்குறாரு, நோட்ஸ் எடுக்கிறாரு. ஓகே, இப்போது கண்ட்ரோல் சிஸ்டம்ஸை ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எப்படி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ண நினைக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணுறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசு மாதிரி இருக்குது. இது உங்களுக்கும் நடந்திருக்கும். ஸோ இப்போது எப்படி எஃபெக்டிவாக ரிவிஷன் பண்ணுறது, இது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது எல்லாருக்கும். எப்படி எஃபெக்டிவாக ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோ போட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே, அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாமே புரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். யூடியூப்குள்ளே போயிட்டுக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அகாடமி வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். JSMSன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அகாடமி நேம் வரும், JSMS Academy. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. என்னுடைய சேனல் மட்டும் இல்லை, எந்த ஒரு எஜுகேஷன் சேனலாக இருந்தாலுமே சரி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா வந்து மற்ற என்டர்டெயின்மெண்ட் சேனலை விட எஜுகேஷன் சேனல் பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபோர்ட் போடுறோம், பட் பெரிய அளவில் சப்போர்ட் கிடைக்காது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் வந்து இப்போலாம் வீடியோஸ் போடுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் விட போகிறது இல்லை, கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போட்டே தான் இருப்பேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் ஒரு 30-40 பேர் 2 வீடியோ வந்து கன்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோஸ் போட்டு தான் இருப்பேன். சரி, ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, உள்ளே போய்க்கலாம். ஸோ எப்படி வந்து எஃபெக்டிவாக ரிவிஷன் பண்ணுறது, உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு திருப்பி ஒரு ரிவிஷன் பண்ணுறேன், திருப்பி அதை சொல்கிறேன். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி அதை வந்து நான் ரிவிஷன் பண்ணணும். எப்படி ஈஸியாக எஃபெக்டிவாக ரிவிஷன் பண்ணுறது. என்னோடய நோட்டை பார்த்தா எனக்கு அது புதுசாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு வந்து அது புரியாத மாதிரியே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் நோட்டை மூடி வச்சுக்கோங்க, யூடியூப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், கைண்ட்லி இந்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பை ஆன் பண்ணி என்டர்டைன்மெண்ட்குள்ளே தயவு செஞ்சு போகாதீங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து எஜுகேஷனுக்குள்ளே வாங்க. இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுற வரைக்கும், எக்ஸாமை கிராக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்குள்ளே போகாதீங்க. போனீங்கன்னா உங்கள் மைண்ட் ஃபுல்லாகவே போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் உள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் லெக்சர் நம்பர் 3லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நோட்ஸ் எடுக்கும்போது வந்துட்டு ப்ளேபேக் ஸ்பீட் வந்து நார்மலில் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ திருப்பி நீங்கள் ரீவாட்ச் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நிமிஷம் ஆகும்? 14 நிமிஷம் ஆகும். அது முடியுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ரிவிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டெக்னிக் என்னதுன்னா, இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளேபேக் ஸ்பீடை கிளிக் பண்ணிக்கிட்டு 1.5x அப்படிங்கிற ஸ்பீடில் வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்னிக், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரிவிஷன் வந்து 1.5 ஸ்பீடில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் டெஸ்ட் புக்கில் வந்து டெஸ்ட் சீரிஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ டெஸ்ட் புக்கில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா இதை 1.5 ஸ்பீடில் வச்சு என்ன செய்யுங்க அப்படின்னா, எத்தனை வீடியோ இருக்குது வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 சம்திங் இப்படியும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ ஒரு 7 வீடியோ இருக்குது, ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது.
ஓகே, அப்பப்போ ஆட் ஓடும், அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட் வந்து என்னால் வந்து தவிர்க்க முடியாது. எனக்கு வந்து பெர் மந்த் 100 rupees அப்படிங்கும்போது என்னால் கண்டிப்பாக அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆட் போட்டு தான் ஆகணும். ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் இந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 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 கான்செப்டை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்கன்னா 5 minutes என்ன செஞ்சிடலாம்னா கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா உங்கள் நோட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் நோட் எடுத்து படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ படிக்காமலே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணலாம். வீடியோஸை பார்த்து மட்டுமே என்ன செய்யலாம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்னிக். நான் பிடிஎஃப் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பிடிஎஃப் கொடுத்தாலும் நீங்கள் அதை பார்த்து படிக்கிற மாதிரி வரும். நான் வீடியோ லெக்சர் கொடுக்கறதுக்கான மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னா இதை நீங்கள் ப்ளேபேக் ஸ்பீட் வச்சு படிக்கும்போது நீங்கள் வந்து புக்ஸே நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம். வீடியோ சீரிஸை மட்டுமே பார்த்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். ஸோ இதை பண்ணுங்கள், ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், உங்களுக்கு ரிவிஷன் ஆகிடும். ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்னிக். அப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். சிம்பிள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் தான் இருக்குது. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா இப்போது 3160 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. நம்ம சேனல் 3200 சப்ஸ்கிரைபர்ஸ். சிம்பிள் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனல் வந்துட்டு 3200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸோடைய டிரான்ஸ்ஃபார்மர் கிளாஸை வந்துட்டு ஃப்ரீயாகவே பப்ளிக்காகவே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ப்ரீமியர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நியூ கமராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறாங்களோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாத்தையுமே டக்கு நான் ப்ரீமியர் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்னுடைய ஜனவரி மந்த்துக்கான பேட்ச், பிப்ரவரி மந்த்துக்கான பேட்ச், மார்ச் மந்த்துக்கான பேட்ச், இது எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு டெஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 6383369767. இந்த நம்பர் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்கில் நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எல்லா வீடியோஸுமே வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்படி தான் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக ரிவிஷன் பண்ணணும். எக்ஸாம் எப்போ வரும்னு திருப்பி கேட்காதீங்க. திருப்பி நான் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா எக்ஸாம் எப்போ வேணாலுமே வரலாம். ரெடியாக இருங்க. என்ன நடந்தாலும் பார்த்தீங்கன்னா மனசை மட்டும் தளர விடாதீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ கைஸ் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறது. பெஸ்ட் ரிவிஷன் டெக்னிக் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி நான் இன்ஃபர்மேஷனான விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு டெய்லி என்ன செய்யலாம் அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். இல்லை இன்ஃபர்மேஷனாக வந்து என்னென்ன இருக்கோ இன்ஃபர்மேட்டிவாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான எல்லா தேவையான விஷயங்களை பற்றி நம்ம என்ன செய்யலாம்னா பேசலாம். டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசலாம். ஷெடியூல் எப்படி போடலாம்ங்கிற பற்றி பேசலாம். எப்படி வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடய வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அணுகிறதுங்கிற பற்றி பேசலாம். இன்னும் 4 நாளில் பார்த்தீங்கன்னா டான்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வருது. ஸோ அதை நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் எல்லாத்த பற்றியும் பேசலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னால் எவ்வளோ முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.